அருமையானவர்களே, பல சந்தேகத்தோடு குழப்பத்தோடு என் எதிர்காலம் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல என்ற நிலைமையில வாழ்கிற பலருக்கு இந்த தேவனுடைய ஆலோசனைகளும் கர்த்தருடைய வார்த்தையும் உன்னதமான வெளிச்சத்தை தருவதை எண்ணி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இப்படியாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஒரு சகோதரி கர்த்தரை நான் மகிமைக்காக சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களை கர்த்தர் வசனங்களால் நிரப்பி இருக்கிறாரு. கேட்கும்போதே எங்கள் மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவனுடைய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லும்போது என் உள்ள மகிழ்ந்தது. துதியும் புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். என் அன்பானவர்களே, ஆம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான், உங்களுடைய விடுதலைக்காக தான் கர்த்தர் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியை தந்து இதுவரைக்கும் கடந்த 28 ஆண்டுகள் மேலாக மகிமையாக கிருபையினால் நடத்தி வருகிறார். தொடர்ந்து அவர் வழி நடத்துவார். எதனால இதை நடத்துகிறார் தெரியுமா? இந்த செய்தி எல்லாமே என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவித்ததும் தெய்வ சமூகத்திலேருந்து உணர்ந்ததுனால தான் உங்களுக்காக நான் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அங்கே கிரியை செய்கிறது. ஆக புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். இதோ இந்த நாளிலும் உங்களுடைய விடுதலைக்காக வெளிச்சத்துக்காய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Acts chapter 9 verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். எல்லா இடத்துலையும் அவர் சொல்ல மாட்டார், எல்லார் மூலமாகவும் சொல்ல மாட்டார். மிக தெளிவாக சொல்றாரு. பர்டிகுலர் பிளேஸ் சொல்றாரு, பர்டிகுலர் டைம் சொல்றாரு. அந்த என் அன்பானவர், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவசரப்படுறதுனால, இந்த அவசர புத்தியினால் என்ன பண்ணிடுறாங்க? கர்த்தரை துக்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு முன்னுதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சவுலுடைய வாழ்க்கை தான். அவனை தான் தேவன் முதலாவது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் நடந்தது என்ன? கழுதை தொலைஞ்சி சின்ன ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க வந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனையே கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணி பிரயோஜனப்படுத்தினார். ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறினான். நீ அமெரிக்கரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு சொன்னார். மிருக ஜீவனங்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குன்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணால் கொழுமையானவைகள் எடுத்து வச்சான். மனுஷர்களையும் அப்படிதான், அதே போல் மிருகங்களையும் அழிச்ச போது சாமுவேல் தீர்க்கதரிசி பலியிட வந்தபோது சத்தத்தை கேட்டார். ஆடு மாடுகளுடைய சத்தத்தை கேட்டு கோபம் விட்டார். எதுக்கு இதை நான் சொல்லனா, உங்கள் வாழ்க்கையில் மனுஷ பிரியராக நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு பயன்படாது. தேவனுக்கு பிரியராக நான் மாறணும். என் ஏசப்பாவுக்கு, என் தேவனாகி கர்த்தருக்கு, எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவருக்கு, மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வரப்போகிற என் தேவனுக்காக நான் பிரயோஜனப்படணும். எங்கள் குடும்பம், எனக்கு கூட ஆண்டு கொடுத்த படிப்பு, ஆஸ்தி, வசதி, எல்லா நன்மைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அன்பானவர்களே, இது எதை குறிக்குதுன்னா 100% கீழ்ப்படிதல் உள்ளவங்களுக்கு தான் ரெவலேஷன் கிடைக்கும். those who accept the word of God or plan of God in their life. நீங்களும் நானும் விரும்பாத அல்லது விரும்ப முடியாத சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில் நடக்கும். ஆனால் அதை மனத்தாண்மையோடு சகித்து ஜெபித்து ஜெயிக்கும் போது தான், கீழ்ப்படியும் போது தான் 100% கர்த்தருடைய திட்டம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறுங்க. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், நீ உட்காந்துக்கிட்டே இருந்தால் நடக்காதுப்பா, நீ இங்கே அங்கேன்னு வலது பக்கம் இடது பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நடக்காதுப்பா, நீ எழுந்து போ, நீ போ. ஆண்டவர் சொன்னது போல் இதை கேட்குற அன்பானவர்களே, இப்போ இருக்கிற நிலைமை விட்டு நீ வெளியே போன்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ இருக்கிற இடத்தை விட்டு நீ வெளியே போ. கர்த்தர் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார். யூ ஆர் நாட் இன் த ரைட் பிளேஸ். உன்னுடைய ஆத்மா கெட்டு போகும்படி இன்றைக்கி அநேக தந்திரமாய் பிசாசு சில நபர்களை உன்னை சுற்றிலும் வைத்திருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவன் கையில் நீ சிக்கி கொள்ளாத. ஆண்டவர் அன்பாக சொல்கிறாரு, அவனுடைய பார்வையில் நீ சிக்கி கொள்ளாத. அது பொல்லாத பேலியாளின் மகள், அது ஒரு பொல்லாத பேலியாளின் மகன் என்று சொல்கிறாரு. அந்த கூட்டத்தை விட்டு நீ விலகிப்போ. கர்த்தர் அவனுக்கு வேண்டியதை செய்ய வல்லவர். இதை குறித்து நான் சிந்திக்கும் போது ஒரு ஆலோசனை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் chapter 15 verse 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வார்த்தையின்படி எது உத்தமம், எது முக்கியம் ஆண்டவர் சொல்றாரு? இந்த பலிகள்லாம் இல்லை, நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முத்தம்ன்றார். ஆக இந்த மகத்துவமான குணத்தை, இந்த நல்ல ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா
அன்றைக்கு ஆதாம் இடத்துல அவர் சொன்னது என்ன? நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனால் கீழ்ப்படியாமல் போனாங்க. ஏன் கீழ்ப்படியாமல் போனாங்க? வஞ்சக சர்பத்தின் மூலமாக சாத்தான் வந்து வஞ்சித்தான் பார்க்குறோம். ஏன் இது நடந்ததுன்னா, அந்த ஸ்திரீயானவள் அந்த பழம் பார்க்க இன்பமாகவும் புசிக்க ஏற்றதாகவும் இருக்குன்னு நினைத்து வேதத்தில் 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம் தெரியுமா? ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள் பிசாசினால் உண்டாயிருக்குன்னு சொன்னார். இவைகளை கீழ்ப்படிந்ததுனால ஆதாம் இழந்தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை 2ஆம் ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கீழ்ப்படிந்தார், மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார். தேவகுமாரனாக இருந்த போதிலும் பிதாவின் திட்டத்தை, நோக்கத்தை ஒரு சிறிதளவு கூட மிஸ் பண்ணாமல் அத்தனைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். இதை கேட்கிற நண்பர்களே, ஆதாம் ஏவாள் அது ஆதாம் செய்ய மறந்ததை இயேசு செய்து காட்டினார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் தேவன் வேண்டாம் என்று சொன்னதை வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதல், தகன பலிகளை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலியை பார்க்கிறோம். என் தேவன் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். செவி கொடுத்தலை உத்தமமாக எண்ணுகிறார். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமா? இன்றைக்கு எழுந்து உங்கள் பட்டணமாகிய உங்கள் இடத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் எல்லாவற்றையும் மனதார உண்மையாக செய்யுங்க. நிச்சயமாய் தொடர்ந்து உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, அது எதுவாக இருந்தாலும், அது திருமண விஷயமோ, பிள்ளை பேராக இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், வியாபாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நிச்சயமாக கற்றுக் காண்பிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல் மாத்திரமே. சத்தத்தை கவனமாக கேட்போம், அவர் சித்தத்தின்படி செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கரம் வையும்ப்பா. கேட்ட வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செயல்படும்போது தான் அடுத்த வெளிச்சம், நன்மைகள் கிடைக்கும் என்பதை உணர்த்தினீர். இப்பொழுதும் கூட வாயின் வார்த்தைகள் ஜாலங்களால் பேசி நேரத்தின் காலத்தின் பாழாக்காமல் கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உத்தமரைத்தோடு நடக்க ஒவ்வொருக்கும் கிருபித்தார். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை சத்திய வார்த்தைக்கு நேராக திருப்பாமல், வசனத்துக்கு நேராக திருப்பாமல், இவர்களை ஆண்டவரை மங்கி போக பண்ணுகிற அல்லது வஞ்சிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து கொள்கிறேன். என் தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளை விடுவித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து எப்படி மரணபரிந்து தாழ்த்தி தேவ சித்தத்தை செய்து பிதாவின் பிரியமான பணியை செய்து முடித்தார், அதே போல உமக்கு பிரியமானதை மாற்ற செய்து முடிக்க எங்களுக்கு கிருபைத்தாரும். இந்த ஜெபத்தை கேட்டு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற, இந்த வார்த்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளணுமே என்ற வாஞ்சியோடு செயல்படுகிற அத்தனை நபர்களையும் ஆசீர்வதியப்பா, காத்துக்கொள்ளும். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி தேவ சத்தத்தை தெளிவாய் கேட்டு அவருடைய சித்தத்தை உத்தம இதயத்தோடு செய்து பாருங்க, நித்திய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய இனத்தார், நம்முடைய தேசத்தார், நம்முடைய வீட்டார், சகல மனுஷனும் நன்மை பெற அது எதுவாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட பேசியிருக்கிறார். தொடர்ந்து கீழ்ப்படிங்க. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.